என்னங்க, நம்ம மாமாவோட 60வது பிறந்தநாளை சிறப்பாக கொண்டாடணுங்க. அதை பற்றி தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கிறேன். உங்கள் தங்கச்சிக்கிட்ட சொல்லிட்டீங்களா? அவகிட்ட சொல்லியிருக்கேன். அவளும் அவளோட பையனும் இன்னைக்கு கிளம்பிடுவாங்க. இப்போ கிளம்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே நம்ம மாமாவோட ஃப்ரெண்ட் சுந்தரமூர்த்தி ஐயாவுக்கும் சொல்லிட்டீங்களா? அவர் இல்லாமையா? அவர் இருந்தா நம்ம அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த ஃபோன் எடு. ஹலோ 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 லக்ஷ்மி, நான் அண்ணா பேசுறேம்மா. அண்ணா நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேம்மா. அப்பா அண்ணி எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. நீ எப்பமா வர? அண்ணா இப்பதானா கொஞ்சம் மழை விட்டுருக்கு. நானும் தம்பியும் இன்னைக்கு சாயந்தரம் கிளம்பிடுவோம். என்னங்க கொடுங்க, லக்ஷ்மி கிட்ட பேசுறேன். இந்தாமா உன் அண்ணி கிட்ட பேசு. குடுண்ணா. ஹலோ ராஜு, லக்ஷ்மி, எப்படிமா இருக்க? டாட், நான் கொடுத்த டெக்கரேஷன் லிஸ்ட் எல்லாம் வாங்கிட்டு வண்டியா? இல்ல இப்பதான் போய் வாங்கணும். சரி போ. டேய், நானும் வரேன்டா. சரி வாடா. ஏங்க, லக்ஷ்மி வந்துடுறேன்னு சொல்லிட்டா. அப்படியே நம்ம மாமாவோட ஃப்ரெண்ட் சுந்தரமூர்த்தி ஐயாவுக்கும் கூப்பிட்டு சொல்லிடுங்க. ஹலோ சுந்தரமூர்த்தி அங்கிளுங்களா? நான் ராமையாவோட மகன் பேசுறேன். சொல்லுப்பா, நல்லா இருக்கியா? என்ன விசேஷம்? நல்லா இருக்கேன் அங்கிள். எங்க அப்பாவுக்கு நாளைக்கு 60வது பிறந்த நாள். அதான் உங்களை கூப்பிடுறதுக்காக ஃபோன் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்ல விஷயம். கண்டிப்பா நான் வந்துடுவேன். ஓகே அங்கிள். வாங்க. வணக்கங்க. வாங்க. நல்லா இருக்கீங்களா? என்னங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க பாருங்க. வாங்கடா வாங்க. உட்காருங்க. வாங்க அங்கிள்ஸ். வணக்கங்க ஐயா. வாங்கப்பா. வணக்கம் வணக்கம். கண்ணா, லட்சுமி வந்தாச்சா? இல்லப்பா, காலையிலே வரேன்னு சொல்லியிருந்தா. சுந்தரமூர்த்தி, அண்ணா வணக்கம். உட்காருங்க. வாங்க ஐயா. வாமா. சென்னையில ரொம்ப வெள்ளமாமா, சேதம் நிறைய ஆயிடுச்சுங்கிறாங்க. அப்படியா? ஏன்னா டிவி பார்க்கலையா நீங்க? பார்க்கவே இல்லையா? மக வரலையா ஊர்ல இருந்து? வரவே இல்லையா? என்னாச்சுன்னு தெரியல. என்னப்பா, போன் போச்சா? இல்லப்பா, ஃபோனே எடுக்கலப்பா, லைனே கிடைக்கல. வாங்க எல்லாரும் டிவி போய் பார்க்கலாம். சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களில் நேற்று மழையின் அளவு குறைந்ததால் குடியிருப்பு பகுதிகள் மற்றும் சாலை ஓரங்களில் தேங்கி இருந்த வெள்ளநீர் மெல்ல மெல்ல வடியத் தொடங்கியிருக்கிறது. சென்னையில் கடந்த சில நாட்களாக பெய்த அதிக கனமழையால் செம்பரம்பாக்கம் ஏரியில் இருந்து திறக்கப்படும் உபரி நீரின் அளவு அதிகரிக்கப்பட்டது. இதனால் அடையாற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. இந்த வெள்ளநீர் கரையோரம் குடியிருந்த மக்களின் குடியிருப்புகளில் புகுந்ததோடு சாலைகளிலும் கரை புரண்டோடியது. போக்குவரத்து முற்றிலுமாக முடங்கியது. வாகனங்கள், கால்நடைகள் போன்றவை வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன. பெரும்பாலான இடங்களில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. தொலைத்தொடர்பு சாதனங்கள் செயலிழந்த நிலையில் தொலைத்தொடர்பு சேவைகள் முடங்கின. சென்னை மாநகரமே முற்றிலுமாக செயலிழந்தது போன்ற நிலை ஏற்பட்டது.
ஆத்துப்படுக ஆ, ஏத்த இறக்கமா இருக்கிறதுனால, வழி நெடுக ஆ. வீடுகள்லாம் கட்டி இருக்கிறதுனால, ஆக்கிரமிப்புகளும் நிறைய இருக்கிறதுனால ஊருக்குள்ள தண்ணி போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதுதான் தண்ணி வந்ததுக்கு மெயின் இல்ல காரணம். தொழில்நுட்பமே இல்லாத காலத்துல கூட முன்னோர்கள் நீர் மேலாண்மை முக்கியத்துவத்தை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. வெள்ளம் பாதித்த ஆனா இடங்களில் அவங்க தெரிஞ்சு வச்சிருந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம தொலைச்சிட்டு பல துன்பங்களுக்கு ஆளாகிட்டு இருக்கோம். சுந்தரமூர்த்தி, இங்கே பாரு, சென்னையோட சுற்றுப்பகுதி எல்லாம் வெள்ளம் வந்துருச்சு. வெள்ளம் எப்படி வந்துச்சுன்னா, பூண்டி, புலரேரி, செம்பரம்பாக்கம் ஏரி, இந்த மாதிரி சென்னையை சுற்றி 4000 ஏரி இருக்குது. அந்த காலத்தில் மழை வர்றதுக்கு முன்னாடியே ஏரியெல்லாம் தூர்வாரி எப்படி பராமரிச்சாங்கன்னு தெரியுமா? ஆஹா, இனிமையான காற்று, இயற்கை வளம் வாய்ந்த நகரம், என்ன ஓர் அற்புதமான சூழல். வணக்கம் அரசே, ஒரு நற்செய்தி, மழைக்காலம் தொடங்கலாயிற்று. ஆம் மந்திரியாரே, நகரத்தில் எல்லா பாதுகாப்பு வசதிகளும் முழுவீச்சில் நடந்து கொண்டிருக்கிறதா? ஆமரசே, மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. ஏரிகள் மற்றும் குளங்களை செப்பனிடுதல் பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. சரி, நீங்கள் உடனடியாக ஏரிகள் மற்றும் குளங்களை தூர்வார ஏற்பாடு செய்யுங்கள். இதுவும் முழுவீச்சில் நடக்கட்டும். உத்தரவு அரசே. மந்திரியாரே, ஆற்றங்கரைக்கு மழை காலத்தில் மக்களை செல்ல வேண்டாம் என உத்தரவிடுங்கள். குளம் குட்டைகளில் உபரி நீரை பாதுகாப்பாக வெளியேற்ற வாய்க்கால்கள் மற்றும் வரப்புகளை சுத்தம் செய்ய ஏற்பாடு செய்யுங்கள். மக்களின் நலமே இந்த மன்னனின் நலம். அந்த காலத்து மாதிரி இப்போ பராமரிச்சிருந்தா இப்போ இப்படி ஒரு சூழ்நிலையில் மாட்டியிருக்க மாட்டோம். இப்போ நம்ம பிள்ளைக்கும் என்னாச்சுன்னு தெரியல. இதில் மக்களுக்கும் சரி பாதி பங்கு இருக்கு. பிரச்சனை அவங்க வீட்டுக்குள்ள வர்ற வரைக்கும் யாரும் கவலைப்படுறதில்ல. நம்ம மரபுவழி தொழிலை விட்டுட்டு ஆடம்பரமான வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டதுனால்தான் இன்னைக்கு இந்த பேரழிவு வந்துச்சு. இயற்கையை விரட்டி விட்டுட்டோம். அசோகர் மரம் வெட்டினாரு, கொலை வெட்டினாரு அப்படிங்கிறத ஹிஸ்ட்ரி புக்கில் படிச்சுட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கோம். ஆனால் அப்படி அவங்க ஏன் செஞ்சாங்கிறத நம்ம யோசிக்கவே இல்லை. அந்த காலத்திலேயே அவங்க தொலைநோக்கு பார்வையோட இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் தெரியாமல் அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டையே நம்ம எடுத்துட்டோம். சென்னை கடல் மட்டத்துக்கு ஈக்குவலாக இருந்தனால தான் இந்த பேரழிவை சந்திச்சிருக்கு. அதுபோல் போன டைம் பார்த்தீங்கன்னா சென்னை சுனாமிங்கிற பேரழிவுல இருந்து மக்களை காப்பாத்துச்சு. டிசம்பர் 2004 சுனாமியில் சென்னையை கம்பேர் பண்ணும்போது தமிழக கடலோர பகுதிகளில் பாதிப்பு அதிகமாக இருந்துச்சு. அப்போ சென்னை ஆறுகள் தான் வடிகாலாக உதவுச்சு. 10 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையை காப்பாற்றின அந்த ஆறுகள் தான் இப்போ சென்னையே அழிச்சிருக்கு. இது யாரோட தப்பு? ஹலோ ஹலோ ஹலோ, ஏங்க யாருன்னே தெரியலங்க, அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வருது. ஹலோ, யார் பேசுறது? அண்ணா கேக்குதா? நான் லக்ஷ்மி பேசுறேன். லக்ஷ்மி எங்க இருக்குமா? எப்படி இருக்க? அண்ணா, நாங்க சேஃபா தானா இருக்கோம். லட்சுமியா? ஹலோ ஹலோ, நல்லா இருக்காளா? ஹலோ, ஃபோன் கட் ஆயிடுச்சு. லக்ஷ்மி சேஃபா இருக்கேன்னு சொன்னா. சரி சரி, நல்லது. பெய்து ஓய்ந்திருக்கிற பேய்மழையும் சீரித்தணிந்திருக்கிற பெருவெள்ளமும் மக்களின் வாழ்வை சிதைத்திருக்கிறது. என்றாலும் இதே மழை வேறுபாடுகளை வேறறுத்து எல்லோரும் ஒரு தாய் மக்கள் என்ற உணர்வினையும் கைகொடுத்து காப்பாற்றும் கருணையையும் விதைத்திருக்கிறது இந்த மறக்க முடியாத மழையின் ஈரம்.